வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சில கரெக்டான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிங்கன்னா வெயிட்டை குறைக்கலாம். வெயிட் மட்டும் கிடையாது, ஊழசதைன்னு இருக்கும்ல, கையில் தொங்கிட்டு இல்லை கழுத்தில் அதிகமாக இல்லை தொப்பை இருக்குல்லங்க பெருசாக, அதை தவிர பேக் மசில்ஸ், பெட்டெக்ஸ் மசில்ஸு தொடை பெருசாக இருக்கிறது, இந்த மாதிரி இல்லை கழுத்தை சுற்றி அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஃபேஷியல் மசில்ஸில் அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நல்லாவே குறைக்க முடியும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் குறைக்க முடியும். எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல் வெயிட்டு குறைக்கிறதுக்காக நீங்கள் ஒரு ஸ்டெப்பில் இறங்குவீங்க. அதுவே உங்கள் உடம்புல வந்த நோய், வரப்போகிற நோய், இந்த மாதிரி இருக்கிற நோயெல்லாம் ப்ரிவென்ஷனுக்கு, அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கோ இருந்த நோய் சரியாகிறதுக்கோ யூஸ் ஆகும். அந்த மாதிரி மெத்தட் என்னன்னு நான் சொல்ல போகிறேன். ஏன்னா எப்படி ஒரு ஆக்டர் இருக்காங்க கமலஹாசன், எப்படி நினச்சா 10 கிலோ குறைக்கிறாங்க, 10 கிலோ அதிகப்படுத்துகிறாங்க. ஒரு படத்துக்காக 10 கிலோ 15 கிலோலாம் குறைக்கிறாங்க, அதிகப்படுத்துகிறாங்க. எப்படின்னு கேட்டால் வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிள். உடம்பு பற்றின நாலேஜை அவங்க படித்தோ பிறரிடம் தெரிஞ்சோ இல்லை அவங்களாவோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டா நாலேஜ் இருந்தால் போதும், வெயிட்டை ஏற்றலாம் இறக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். நம்ம நினச்ச மாதிரி இவ்வளோ தான் வெயிட் வேணும், இவ்வளோ தான் அப்டாமன் இருக்கணும், இவ்வளோ தான் தைஸ் இருக்கணும்னு பண்ணலாம். அதனால் நாலேஜ் மட்டும் இருந்துட்டால் போதும், ரைட் நாலேஜ் வேணும். அதனால் இன்றைக்கி என்னால் ஆன அளவுக்கு கொஞ்சமாக நான் அதை பற்றின நாலேஜ் கொடுக்குறேன். அது எப்படி குறையலாம் அப்படிங்கிற டிப்ஸும் நான் கொடுக்குறேங்க. ஃபஸ்ட்டு வெயிட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வெயிட் வர்றதுக்கு நம்ம நினைக்கிறோம் நிறைய சாப்பிட்டது காரணம் அப்படின்னு, அது ஒரு காரணம். ஆனால் பர்சன்டேஜ் கம்மி. வெயிட் அதிகமாகிறதுக்கு மெயினாக ஊட்டச்சத்து குறைபாடு, அதாவது விட்டமின் பற்றாக்குறை, வெயிட்டை மேனேஜ் பண்ணுற ஹார்மோன்ஸுக்கு தேவையான கரெக்டான விட்டமின்ஸ் எல்லாம் கிடைக்காம வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுற ஹார்மோன்ஸ் வேலை செய்யாமல் தாங்க வெயிட் ஓவராக ஏறுது. வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி ஹார்மோன்னால தான். அது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, ஹைப்போதைராய்டுனால, தைராய்டு கம்மியாக சுரக்கிறதுனால எவ்வளோ பேர் வெயிட் அதிகமாக இருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும்ல. தைராய்டுங்கிறது என்ன, ஒரு ஹார்மோன் தான். தைராய்டுலேருந்து வர T3 T4 எல்லாமே ஹார்மோன் தான், சரிங்களா? FT3 FT4. ஸோ இந்த மாதிரி வெயிட்டை குறைக்கிறதுக்கு, வெயிட்டை நிர்வாகம் பண்ணுறதுக்கு எல்லாமே ஹார்மோன்ஸ் தான் கரெக்டாக வேலை செஞ்சிட்ருக்கு. அப்படிப்பட்ட வெயிட்டில் இன்வால்வ் ஆகியிருக்கிற ஹார்மோன் என்னென்னா, வெயிட்டை குறைக்கிறதுக்கு, வெயிட்டை கரெக்டாக வச்சுருக்கிறதுக்கு, வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்கு லெப்டின்கிற ஹார்மோன், அதுதான் நம்பர் 1 வெயிட்டை குறைக்கிறதுல. அடுத்து கிரெலின்கிற ஹார்மோன், அடுத்து இன்சுலின், சுகர் வருதுல்லங்க அந்த ஹார்மோன், அடுத்து தைராய்டு ஹார்மோன் T3 T4, தைராய்டுனால எவ்வளோ பேர் வெயிட் அதிகமாகறாங்க. ஸோ அடுத்தது பிட்யூட்ரி, growth ஹார்மோன், வளர்ச்சிக்கான ஹார்மோன். அடுத்து நம்மளோட ஒரு ஆண் பெண் உறவு, அதுக்கப்புறம் அவங்க பார்த்தா ஒரு இது வருது இல்லைங்க, நமக்கு அஃபெக்ஷன் வருது இல்லை, அதுக்கு உண்டான ஹார்மோன்ஸ், அதுக்கும் ஹார்மோன்ஸ் தான் ரீசன்ட். ஹார்மோன் இல்லைன்னா நம்மளுக்கு யாரை பார்த்தாலும் அன்பே வராது. ஸோ அந்த மாதிரி ஹார்மோன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, டெஸ்டோஸ்டிரோன் மேலுக்கு, அப்புறம் ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரோன், இதெல்லாம் மேல் அண்ட் ஃபீமேல் ஹார்மோன்ஸு, சரிங்களா? இதுவும் வெயிட்டுக்கான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இவ்வளவு ஹார்மோன்ஸ் தான் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுல. இதை தவிர நிறையா இருக்குது, பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இதுவாக தான் இருக்குது. ஸோ இந்த ஹார்மோன்ஸ் கரெக்டாக வேலை செஞ்சால் வெயிட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ ஹார்மோன்ஸ் கரெக்டாக வேலை செய்யறதுக்கு என்ன பண்ணணும்னு இப்போ நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி வெயிட்டை அதிகப்படுத்துறதுல ஒரு ஹார்மோன் வேலை செய்யுது. அது என்னன்னு கேட்டால், ஸ்ட்ரெஸ்ஸுனால் ரிலீஸ் ஆகிற கார்டிசோல்ங்கிற ஹார்மோன். கார்டிசோல்ங்கிற ஹார்மோன் தான் வெயிட் ஏறுறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இன்றைக்கி இருக்குது. அது எதில் ரிலீஸ் ஆகுது? மன அழுத்தத்தில், சோகம், டிப்ரெஷன் அண்டு ஆங்ஸைட்டி, ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறதில்ல. இந்த மாதிரி நிகழ்வுகள்னால அது அதிகமாக சுரந்து நம்மளுக்கு வெயிட் ஏறிடுது. ஸோ ஓகே, மற்ற இந்த ஹார்மோன் கம்மியாக சுரக்கணும், வெயிட் குறையணுன்னா என்ன பண்ணணும்னா, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டிக்கு நேர் ஆப்போசிட்டாக நடந்துக்கணும். அப்போ மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் இருக்கணும். ஸோ இதே தாங்க எல்லா ஹார்மோனுக்கும். எல்லா ஹார்மோன் நல்லா வேலை செய்யணும், கரெக்டாக வேலை செய்யணும்னா லெப்டின், கிரெலின் எல்லாமே கரெக்டாக, இன்சுலின் எல்லாம், அப்புறம் மேல் ஃபீமேல் ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரோன்லாம் வேலை செய்யணும்னா மகிழ்ச்சியாக இருக்கணும்.
அன்ஃபார்ச்சுனேட்லி மகிழ்ச்சியாக இருக்கணும்னாலே அன்பாக மட்டும்தான் இருந்தாகணும், வேறு வழியே இல்லை. எல்லாரையும் நம்ம வெறுக்க ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு மகிழ்ச்சியே வராது. பயங்கர அன்பாக இருக்க வேண்டியதாக இருக்குது. இதை தவிர டெஸ்டோஸ்டிரோன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரோன்லாம் கரெக்டாக வேலை செய்யணும்னா உண்மையிலேயே ஆண் பெண்ணுக்கு இடையிலான அன்பும் பயங்கரமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், ரொம்ப பெருந்தன்மையாக ப்ராட் மைண்டடாக இருக்கணும் அது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளை சுற்றி அதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்குது. பயங்கரமாக அன்பு மேலே 1008 சிக்கல்கள் இருக்குது. அந்த சிக்கல்கள் அன்பாக இருக்கணும்னு நினச்சா பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லோரும் விட்டுறோம். சரி, விட்டுட்டா என்ன நடக்குது? விட்டுட்டா வெயிட் ஏறி நோய் இதுவும் பிரச்சனை தானே, இருக்கலையே பெரிய பிரச்சனை நோய் தானே. அதனால் பார்த்துக்கோங்க, அன்பாக இருந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது மட்டும்தான் நோயிலேருந்து நம்ம முன்னேறதுக்கான ஒரு வழி. அன்பாக இருந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நல்லவங்களா கெட்டவங்களான்னு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு நீங்கள் இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை தவிர என்னென்ன இருக்குன்னா, இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு நல்ல சரிவிகித உணவு, பேலன்ஸ்டு டயட் வேணும், நல்ல ஹார்மோன்ஸ் கிடைக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு எல்லா விட்டமின்ஸ், மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ், ப்ரோட்டீன் எல்லாமே கிடைச்சிருக்கணும். அதெல்லாம் பழங்கள் காய்கறிகள் அதிகமாக இருக்குது. எல்லா வகையான டிஃப்ரெண்டான பழங்கள் காய்கறிகளும் நார்ச்சத்து இருக்கிற உணவும் எடுத்துக்கோங்க. இதை தவிர என்னன்னு கேட்டால் தண்ணி 3-4 லிட்டர் குடிக்கிறோம். இதை தவிர எக்ஸசைஸ்னு ஒரு பார்ட் இருக்குது. எக்ஸசைஸ் ஒரு குறிப்பிட்ட எக்ஸசைஸ் பண்ணால் இந்த ஹார்மோன்லாம் பேலன்ஸ்டாக இருக்குது. அது என்னன்னு கேட்டால் நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ். அதாவது இவ்வளோ நாள் வெயிட் குறைக்க நீங்கள் வாக்கிங் போயிருக்கீங்க, ஜாகிங்கு, ரன்னிங்கு, ஸ்விம்மிங்கு, இல்லைன்னா டான்ஸு, இப்படி தானே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை விட நல்ல எக்ஸசைஸ் இருக்குங்க. அதுக்கு பேரெல்லாம் ஏரோபிக்ஸு. அது கூட கார்டிசோல் அதிகப்படுத்துது. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹைக் வருது. கார்டிசோல்னால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகப்படுத்துறதுனால ஒரு பக்கம் கலோரி செலவானாலும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாகி வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருது, இல்லை குறைய விட மாட்டேங்குது. ஆனால் நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் வெயிட்டை நல்லா குறைக்குது. நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங்னா என்னென்னா இதுக்கெல்லாம் நேர் ஆப்போசிட் எக்ஸசைஸ். நடக்கக்கூடாது, நிற்கக்கூடாது, ஓடக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா உட்காந்துட்டோ படுத்துட்டோ செய்கிற எக்ஸசைஸுங்க. தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா மசிலுக்கும் ஜென்டிலாக 7 கண்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் மாதிரி எக்ஸசைஸும், அது தவிர மூச்சு பயிற்சி எக்ஸசைஸ், ப்ரீத்திங் எக்ஸசைஸும் நல்லபடியாக ஊழ சதை, இல்லை தொப்பை, இல்லை விஸ்ரல் ஃபேட்டு, வெயிட்டு எல்லாமே குறைக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேட் எக்ஸசைஸ், ஃப்ளோர் எக்ஸசைஸ், ஆர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், ஆர் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எக்ஸசைஸ் அண்ட் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது மற்ற நோயும் சரி பண்ணாக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரி எக்ஸசைஸஸை நான் சொல்லித்தர முடியாதுங்க. ஏன்னா அது ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ். உங்களுக்கு 3 மாதமோ 6 மாதமோ நான் உங்கள் கூடையே அதை உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே நான் ஆன்லைனில் சொல்லி கொடுத்து உங்களோட வெயிட்டை நான் குறைக்க முடியும். அப்படி வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். அண்டு இன்றைக்கி ஏதாச்சும் ஒன்று சொல்லித்தர சொன்னீங்கன்னா நான் வேணா ஃபேஷியல் எக்ஸசைஸ் 2-3 சொல்லித்தரலாம். ஃபேஸ்லேருந்து தான் எக்ஸசைஸ் ஆரம்பிக்கும். நெத்தியை மேலே சுழிச்சிட்டு 10 வரைக்கும் வச்சிருந்து கீழே போடுறது, அது மாதிரி 7 தடவை. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். இதுலேருந்து தான் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கொருகேட்டர் சூப்பர்சிலி, இது ஃப்ரான்டாலிஸ்க்கான மசில்ஸ்க்கானது. கொருகேட்டர் சூப்பர்சிலி இந்த இடத்துல, அதுக்கான எக்ஸசைஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் கண்ணை மூடுறது, 10 வரைக்கும் வச்சிருந்து திறக்கிறது, அப்புறம் ஐஸ் மேலே கீழ், இப்படியே வரும். இடையில ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வரும். பாக்ஸ் ப்ரீத்திங் 4 வரைக்கும் உள்ள, 4 வரைக்கும் ஹோல்டு, 6 வரைக்கும் ரிலாக்ஸு. ஏன்னா ஏன் 6 வரைக்கும்னா அதிகமாக எக்ஸ்பிரேஷன், வெளியில் விடுறது. அதிகமாக வெளியில் இருந்தால் உடம்புல இருக்க கெட்ட காற்று, ரெசிடியல் வால்யூம் எல்லாம் வெளியில் போகும். அதன் மூலம் நம்மளுக்கு வெயிட்டுக்கும் மற்றது எல்லா செல்ஸுக்கும் ஆக்சிஜன் கிடைக்கும், யூஸாக இருக்கும். அந்த மாதிரி சொல்லி காட்டணும்னு நினச்சிங்கன்னா வயிறு வரைக்கும் இழுத்தேன், 4 வரைக்கும் இழுத்தேன், அப்புறம் ஹோல்டு 4 வரைக்கும். இப்போ இழுத்து ஹோல்டு, அப்புறம் வெளியில் விடுறது 6 வரைக்கும். நான் பேச முடியாது, செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செகண்ட் டைம், தேர்ட் டைம், இந்த மாதிரி பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷனோ வெயிட் குறைக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக உலகத்தில் எங்கே இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள்.
ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும்னா கால் பண்ணுங்கள். திஸ் இஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.